ரூபா காயின் சைஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஃப்ரூட்ல அதை விட 10 மடங்குக்கு அதிக அளவுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்காம். கேன்சரை தடுக்கிற எதிர்ப்பு சக்தி, ஹார்ட் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்றது, இன்னும் எக்ஸ்ட்ரீமா ஒரு சில ஸ்டடீஸ்ல லைஃப் பீரியடை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரூட் என்னன்னு தெரியுமா? வேற எதுவுமே இல்லைங்க, ஆம்லான்னு சொல்லக்கூடிய அரநெல்லிக்காய் தான். ஆனா இந்த அரநெல்லிக்காவை நம்ம சாப்பிடுற விதமே தப்பு. என்ன தப்பு பண்றோம், எப்படி மாத்திக்கலாம்னு சொல்றேன். வீடியோ ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும்னு நினைச்சீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுட்டு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், இந்த அரநெல்லிக்காவை தேன்ல ஊற வச்சு தேன் நெல்லின்னு சொல்லுவாங்க. சுகர் சிரப்பை கொதிக்க வச்சு அதுல ஊர்னது தான் இந்த தேன் நெல்லி. இப்படி ஊறும் போதே அதுல இருக்கிற எல்லா நல்ல விஷயமும் காணா போயிடுது. ரெண்டாவது, நெல்லிக்காய் ஊறுகாய். சொல்லும் போதே நாக்கு ஊறுது இல்ல. இதுக்கான ரெசிபியே எண்ணெய், மிளகாத்தூள், உப்பு தான். இப்படி ப்ராசஸ் பண்ணும் போதும் இந்த நெல்லிக்காயில இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் காணா போயிடும். அப்போ நெல்லிக்காவை எப்படிதான்ப்பா சாப்பிடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில வெறும் வயிற்றுல ஒரு நெல்லிக்காவை சாப்பிடுங்க. அப்படி ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் உங்களுக்கு கிடைக்கலன்னா இதே நெல்லிக்காவை டீஹைட்ரேட் பண்ணி பவுடரா சேல் பண்ணுவாங்க. அதை கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். எல்லா விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ஈஸியா உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவை மறக்காம ஹெல்த் கான்சியஸா இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு டெய்லி ஒரு நெல்லிக்காவை எடுத்துக்க சொல்லுங்க.